37 சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடிப்போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற தேவன். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால், நம்முடைய வழிகளை கர்த்தருடைய சித்தத்துக்கும் விருப்பத்துக்கும் ஒப்பு கொடுப்போமானால், நாம் அவர் மேல் முழுமையாக நம்பிக்கையாய் இருப்போமானால், கண்டிப்பாக நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ இருக்க வேண்டிய இடத்திலே நீ குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். உன்னை கர்த்தர் வைத்த இடம் இதுதான். பொல்லாதவர்களை குறித்து நீ ஒரு நாளும் எரிச்சல் அடையாதே. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருப்பவர்களை பார்த்து, பொல்லாதவர்களை பார்த்து நமக்கு எரிச்சல் வரலாம். தாவீது இந்த சங்கீதத்தில் நமக்கு அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் பார்ப்பதுக்கென்று செழிப்பாய் இருக்கலாம், ஆனால் அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுப்புண்டை போல வாடிப்போவார்கள். நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது, கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்போது, நாம் சத்தியத்தின்படி வாழும்போது, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, நம்முடைய எல்லா இருதயத்தின் வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றி எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாம். காரியங்களை வாய்க்க பண்ண செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, எங்கள் வழியை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருள் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் நன்மை செய்கிறோம். இதோ நாங்கள் குடியிருக்கிற இடத்திலே, எங்கள் தேசத்திலே நாங்கள் குடியிருந்து உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதபடிக்கு, அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உங்கள் கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். அப்பா, துன்மார்க்கர் சீக்கிரம் புல்லை போல அறுப்புண்டு போவார்கள், பசும் புண்டை போல வாடி போவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை மாத்திரம் நம்ப உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.